பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று தமிழகம் வருகிறார். தூத்துக்குடி, திருச்சி, அரியலூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பிகள் காரணமாக பிரதமர் மோடி பயணிக்கும் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பொன்னேரியில் ஹெலிபேட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. விமான பயணிகளை அழைத்து செல்ல வருவோருக்கு பிரதான நுழைவு வாயிலில் அனுமதி இல்லை. டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டும் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருச்சியில் 8 கிலோமீட்டரும், அரியலூரில் 1 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்படும் ரோட் ஷோ மூலம் மக்களை சந்திக்கிறார். மருத்துவமனையில் இருப்பதால் தான் கொடுத்து அனுப்பியுள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடியிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்குவார் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 6வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஸ்டாலின் இன்றும் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அரசு பணிகளை செய்து வருகிறார். மாலத்தீவுக்கு 4850 கோடி ரூபாய் கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரும் காலங்களில் இரு நாடுகளிடையே நட்புறவு புதிய உச்சத்தை எட்டும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தினத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி மாலேவில் நடந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். கீழடியில் நடந்திருப்பது ஒரு முதன்மையான ஆய்வு. இந்த ஆய்வறிக்கையை மத்திய தொல்லியல் துறை வெளியிட்டால் அது பல தொடர் ஆய்வுகளுக்கு வழிவகுக்கும் என தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. எஸ்ஐ ராஜராஜன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களுக்கே பாதுகாப்பில்லை. மதுபோதை கும்பலால் தாக்கப்பட்ட எஸ்ஐ ராஜாராமன் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கிட்னி திருட்டு உள்பட அனைத்து பிரச்சினையிலும் திமுகவினருக்கு பங்கு இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் ராகுல் பதவிக்காலம் முடிந்து உணர்ந்த வரலாற்று தவறை முதல்வர் ஸ்டாலின் அவரது பதவிக்காலத்திலேயே உணர்வாரா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி கேட்டுள்ளார். தமிழகத்திற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முறை அவசியமில்லை, வழக்கமான சுருக்க முறை திருத்தமே போதுமானதென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்தால் மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சி நாடு தழுவிய அளவில் உருவாகும் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார். கிட்னி திருட்டு தொடர்பாக மற்ற மருத்துவமனைகளில் ஆய்வு செய்ய வினித் IAS தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்பது திமுகவின் அரசியல் ஸ்டண்ட், மக்களுக்கு கொடுக்கும் அல்வா என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பீகாரில் 66 லட்சம் வாக்காளர் நீக்கம் என்பது மிகப்பெரிய மோசடி. தேர்தல் நடைபெறவுள்ள 2 மாதத்திற்கு முன்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தவறு என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் மிகப்பெரிய புராதன சின்னமாக போற்றப்படுகிறது. இதன் மேம்பாட்டு பணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என மத்திய அரசின் கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளியின் பெயர் வெளியானது. குற்றவாளியின் பெயர் ராஜு விஸ்வகர்மா, வயது 35, அஸ்ஸாம் மாநிலம் தின்சுகியாவைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வால் ஏற்படும் மரணத்தை தடுப்பதற்காக 15 வழிகாட்டு நெறிமுறைகளை சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டுள்ளது. மாணவர்களுக்கு நீட் தேர்வு தொடர்பாக உரிய மனநல ஆலோசனைகள் வழங்க வேண்டும் உட்பட 15 பரிந்துரைகளை குறிப்பிட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவரது குப்பம் தொகுதியில் வசிக்கும் 250 குடும்பத்தினரை தத்தெடுத்துள்ளார். வறுமையை ஒழிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நானே களம் இறங்கி நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். மாநிலத்தில் ஏழை குடும்பத்தினரை தத்தெடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். பார்லிமெண்டில் சிறப்பாக செயல்பட்டதற்காக 17 எம்பிக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சன்சத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 3 பார்லிமெண்ட் கூட்டங்களிலும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்த 4 சிறப்பு நடுவர் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. பீகார் புத்தகயா மாவட்டத்தில் ஊர்காவல் படை ஆட்சேர்ப்பு முகாமில் மயங்கி விழுந்த இளம் பெண்ணை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் ஊழியர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 2 சிறப்பு விசாரணைக்குழு போலீசார் கைது செய்தனர்.
பெரிய அளவிலான நிகழ்வுகள் நடத்த பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் பாதுகாப்பானது அல்ல என நீதிபதி குன்ஹா தலைமையிலான விசாரணை குழு அறிவித்துள்ளது. இதனால் 2026 இங்கு IPL போட்டிகள் நடத்த முடியாது என கூறப்படுகிறது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இந்த முடிவு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என கூறியுள்ளார். இதுகுறித்து அதிபர் மஹ்மூத் அப்பாஸுக்கு மேக்ரான் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். காவல் ஆய்வாளர் ராமராஜர் கொலையில் தொடர்புடையவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். 5% மக்கள் தொகையை கொண்ட தமிழக மக்கள் இந்தியாவிற்கு 12% மருத்துவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதலில் தமிழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், பீகாரை பற்றி கவலைப்பட தேவையில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தற்போது புதிதாக கட்டப்பட்ட பாலங்கள், கட்டிடங்கள் 4 நாட்களில் இடிந்து விழுகிறது. அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள் தரமான சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டார். நமது தாய்நாட்டை காக்க இன்னுயிரை தந்த வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நமது ராணுவ வீரர்களின் வீரமும் தியாகமும் வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும் என தெரிவித்துள்ளார். திருச்சி சுற்றுலா மாளிகையில் இன்று இரவு 10:45 மணிக்கு பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராமங்களில் வீடு கட்ட அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டிற்கு சீல் வைப்போம், வீட்டை இடிப்போம் என்று அரசு சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். அன்புமணியின் நடைபயணம் திட்டமிட்டபடி தொடரும். DGPயின் சுற்றறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என பாமக வக்கீல் பாலு தெரிவித்துள்ளார். பாமக அன்புமணியின் தமிழக மக்களின் உரிமை மீட்போம் நடைபயணத்திற்கு ராமதாஸ் அனுமதி இல்லாமல் அனுமதி அளிக்க வேண்டாம் என மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இதய துடிப்பை சீராக வைக்க மருத்துவர்கள் பேஸ்மேக்கர் கருவியை பொருத்தினர். அமைச்சர் ரகுபதி தமக்கு யாரால் அரசியல் முகவரி கிடைத்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுகவை பற்றி அவதூறு பிரச்சாரம் செய்தால் அரசியல் அடையாளமே தெரியாமல் போய்விடுவீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எச்சரித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் வரும் 30ஆம் தேதி கூட்டம் நடைபெறுகிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா நீர் வழங்குகிறதா உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா மாவட்டம் ஹக்ரா வனப்பகுதியில் பதுங்கியிருந்த 3 நக்சலைட்டுகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உலகின் அதிநம்பிக்கையான தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவரை இந்திய மக்கள் பலர் நம்பிக்கைக்கு உரியவராக கருதுவதாக த மார்னிங் கன்சல்ட் குளோபல் லீடர் அப்ரூவல் டிராக்கர் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதியத்தை ரூபாய் 6,000 ரூபாய் 15,000 உயர்த்தி அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். கடினமான சூழ்நிலையில் நாட்டின் கௌரவத்தை பாதுகாப்பதில் அசாதாரணமான துணிச்சலையும் மன உறுதியையும் காட்டிய வீரர்களுக்கு மனமார்ந்த அஞ்சலி. நமது ஆயுதப் படைகளின் சேவைக்கு இந்தியா என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். எய்ட்ஸ் நோய் பாதித்த மாநிலங்களில் மேகாலயா இந்தியாவில் 6வது இடத்தில் உள்ளது. திருமணத்திற்கு முன் HIV பரிசோதனையை கட்டாயமாக்கும் சட்டம் இயற்ற பரிசீலனை செய்யப்படும் என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெருமையை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களின் ஈடு இணையற்ற துணிச்சலையும் வீரத்தையும் கார்கில் போர் வெற்றி தினம் நினைவூட்டுகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த ஸ்ரீ சனி பகவானை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆடிப்பூரம் விழாவின் ஒரு பகுதியாக யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் 125 திருவிளக்கு பூஜை நடந்தது. திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
கோவை கோயில்களில் ஆடி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பீளமேடு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர், உக்கடம் கரிவரதராஜ பெருமாள் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 443வது திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடிமரத்தில் கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்கு தந்தைகள் மக்கள் கொடியை பிடித்து ஏற்றினர். தஞ்சாவூர் மாநகராட்சியில் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயர் ராமநாதனுக்கும் இணக்கம் இல்லாத சூழல் நிலவி வந்த நிலையில் இன்று திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் தலைமையில் சமரச கூட்டம் நடந்தது. நீலகிரி பந்தலூர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியின் கூரை சுமார் 200 மீட்டர் தூரம் காற்றில் பறந்து ஒரு வீட்டின் மீது விழுந்தது. இதில் வீட்டின் ஒரு பக்கம் கூரை இடிந்தது. வீட்டினுள் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர். கொடைக்கானல் குடியிருப்பு பகுதியில் ஆயாக உலா வந்த காட்டெருமையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டெருமைகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தை கஞ்சா இல்லாத மாவட்டமாக மாற்ற காவல்துறை சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தெரிவித்துள்ளார். காலாவதியான குளுக்கோஸ் வழங்கிய விவகாரத்தில் ஆய்வக நிபுணர் நாகஜோதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மகப்பேறு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிக்கு காலாவதியான குளுக்கோஸ் வழங்கிய விவகாரத்தில் மருந்தாளுநர் வீரபராசக்தி, செவிலியர் கோமதி ஆகியோரை டிரான்ஸ்பர் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வால்பாறையில் உள்ள நல்லமுடி, பூஞ்சோலை, சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி, கூழாங்கலாறு, பிர்லா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 24,000 கன அடியில் இருந்து 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஐந்தருவி, மெயினருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி பாரதிபுரத்தில் கரும்பு தோட்டத்தில் படுத்து கிடந்த சிறுத்தை குட்டியை பார்த்த அதிர்ச்சியில் தாளவாடி வனத்துறையினரிடம் தகவல் அளித்தனர். சிறுத்தை குட்டியை மீட்ட வனத்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய மாற்று மதத்தைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் தான் தயாரிக்கும் இசை ஆல்பத்தில் ஹிந்தி கடவுள் சிவனாக நடிப்பது ஏன் என்று பலர் கேள்வி எழுப்புகின்றனர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் உர விற்பனையில் குளறுபடி செய்த 6 தனியார் கடைகளுக்கு உர விற்பனையை தடை விதித்து வேளாண் துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் சத்துவாச்சாரியில் கலெக்டர் அலுவலகம் எதிரில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதம் நடந்தது. பிரதமர் வருகையை முன்னிட்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் எஸ்பிஜி கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. 4 ராணுவ ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக உடுமலை பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடரும் கனமழையால் 2வது நாளாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மேலும் 1 அடி உயர்ந்தது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்டில் உள்ள பட்டாசு கடையில் அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் சோக்காடி விஏஓ அலுவலகம் அருகே டிப்பர் லாரி கவிழ்ந்து சாலையோரம் நின்றிருந்த இருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தனர். படுகாயமடைந்த பொன்னுகான் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கூட்ரோடு பகுதியில் பைக் மீது டூரிஸ்ட் வேன் மோதியதில் இளைஞர்கள் இருவர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய வேன் டிரைவரை தேடி வருகின்றனர். நீதிமன்ற அவமதிப்புக்கான தண்டனையை தவிர்க்க தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகள் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்களுக்கு செல்லுமாறு ஹைகோர்ட் நூதன தண்டனை வழங்கியுள்ளது. பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கு வரும் 1763 கன அடி தண்ணீர் அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை செலுத்தினார். திருவாரூரில் இருசக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தலைமை காவலர் பிரகாஷை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து திருவாரூர் எஸ்பி கருண் கரட் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 63 வயதான கோவிந்தராஜன் என்பவர் இறந்தார். இதுகுறித்து ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஏலகிரி மலையின் 12வது வளைவில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை கரடி தாக்கிய நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுநீரகத்தை தெரியாமல் எடுத்தால்தான் திருட்டு, தற்போது நடந்திருப்பது முறைகேடு என்கிறார் அமைச்சர் சுப்பிரமணியன். சென்னை சென்ட்ரல் டு கூடூர் வழித்தடத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டை ரயில் நிலையம் இடையே பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று 18 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,280 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி ஆலகள்ளி கிராமத்திற்குள் வலம் வந்த ஒற்றை காட்டு யானையை கண்ட கிராமத்தினர் வீதியில் கூச்சலிட்டதில் யானை மிரண்டு ஓடியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் ஆலகள்ளி வனப்பகுதிக்கு யானையை விரட்டினர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசு துறைகள் மின் கட்டணத்தை குறித்த தேதிக்குள் செலுத்துவதை உறுதி செய்ய அனைத்து அலுவலகங்களிலும் ப்ரீபெய்டு வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் மீட்டரை அடுத்த மாதத்திற்குள் பொருத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய மின்துறை உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. கோவையில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்ததாக தனது 4 வயது குழந்தையை கொன்ற தாய் தமிழரசியை போலீசார் கைது செய்தனர். தமிழரசியுடன் தொடர்பில் இருந்த வசந்த் என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய ஹெல்மெட் திருடர்கள் உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனையும் நடந்தது. சிதம்பரம் அருகே 13 வயதே ஆன தங்கை முறை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் விருந்தாக்கிய அஜய் என்பவர் உட்பட மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான அரவிந்தை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் லட்சியம் கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் மகேந்திரன் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இறுதி ஊர்வலத்தில் நாட்டு வெடி வீசப்பட்டது. வெடி அப்பகுதியில் ஆட்டோவில் சென்ற பள்ளி மாணவி மீது பட்டு முகம் சிதைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். தற்காலிக மின் இணைப்பு வழங்க 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊரப்பாக்கம் மின்வாரிய வணிக ஆய்வாளர் ஏழுமலையை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விடிய விடிய விசாரித்து வருகின்றனர். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் பர்பாங்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சவுத் வெஸ்ட் விமானம் ராணுவ விமானம் மீது மோதாமல் இருக்க 500 அடி உயரத்திற்கு கீழே இறங்கி பல்டி அடித்தது. இதில் 2 பணிப்பெண்கள் காயமடைந்தனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஹமாஸ் படையினர் இறக்க விரும்புகிறார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆவேசமாக தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டை நேற்று முன்தினம் கோமே புயல் தாக்கியதில் 25 பேர் இறந்தனர். இந்தோனேஷியாவில் நடக்கும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா 13-21, 14-21 என்ற செட் கணக்கில் சீனாவின் இன் யி குயிங்கிடம் தோல்வியடைந்து வெண்கலம் வென்றார். மற்றொரு இந்திய வீராங்கனை வெண்ணல்லா 15-21, 18-21 என சீனாவின் லியூசி யாவிடம் தோல்வியடைந்து வெண்கலம் கைப்பற்றினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு உதவி பெறும் பின்லே மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தென்னிந்திய ஹாக்கி போட்டி இன்று துவங்கியது. கஸ்டம்ஸ் எஸ்பி ஸ்ரீராம் போட்டியினை துவக்கி வைத்தார். மோஹித் சூரி இயக்கத்தில் அஹான் பாண்டே, அனித் பட்டா இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியான ஹிந்தி படம் சாயாரா. அறிமுக நடிகர்கள் நடித்த இந்த படத்திற்கு இளம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது. 4 நாட்களில் ரூபாய் 100 கோடிக்கும் அதிகமான வசூலை கடந்த இப்படம் இப்போது உலகளவில் ரூபாய் 256 கோடி வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் ரூபாய் 212.5 கோடி வசூலித்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படத்தில் நடிகை ஸ்ருதிஹாசனும் நடித்துள்ளார். இவர் கூறுகையில், இந்த படத்தில் சத்யராஜின் மகளாக நடிக்கிறேன். நான் நடித்துள்ள பிரீத்தி கதாபாத்திரம் வலிமையானதாகவும் பெண்மையை போற்றும் விதமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரோலை ரசிகர்கள் ஏற்பார்கள். நாகார்ஜுனா வில்லனாக நடித்திருக்கிறார். நான் மேக்கப் போடாமல் நடித்துள்ளேன் என்கிறார்.
என் வாழ்வில் வந்த காதல் எனக்கு மகிழ்ச்சிக்கு பதில் வலியை தந்தது. வாழ்க்கையில் திருமணம் கொள்ள மாட்டேன் என கூற மாட்டேன். ஆத்மார்த்தமான துணை கிடைத்தால் திருமணம் செய்வேன் என்கிறார் நடிகை நித்யா மேனன். கௌதமன் கணபதி இயக்கத்தில் தர்ஷன், பழனி குமார், லால் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் சரண்டர். இயக்குனர் கூறுகையில், நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதுதான் படத்தின் ஒருவரி கதை. இதை தேர்தலை மையப்படுத்திய கதையில் சொல்கிறோம். போலீஸாக லால், தர்ஷன் நடித்துள்ளனர். படத்தில் பாட்டு இல்லை, வைக்க வேண்டாம் என்றில்லை, தேவைப்படவில்லை என்கிறார். குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK என இந்த ஆண்டு குடும்ப படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. இந்த படங்களின் வரிசையில் அடுத்து வருகிறது ஹவுஸ்மேட்ஸ். கனா, தர்ஷன், காளிவெங்கட் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். ராஜுவில் இயக்கியுள்ளார். இயக்குனர் கூறுகையில், ஒரு அபார்ட்மெண்டில் அருகருகே வசிக்கும் ஒரு காதல் தம்பதி, குழந்தையுடன் இருக்கும் மிடில் கிளாஸ் தம்பதி ஆகியோரிடையே நடக்கும் பிரச்சனைகளும் தீர்வுகளுமே கதை. அனைத்து தரப்பினரும் ரசிக்கும்படி கலகலமான கமர்ஷியல் படைப்பாக உருவாகியுள்ளது என்றார். விக்ரம் படத்தில் ரஜினி நடிக்க முடியாது, கூலி படத்தில் கமல் நடிக்க முடியாது. இந்த கதை ரஜினிக்காக எழுதப்பட்டது என கூலி படத்தில் கமல்ஹாசன் சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாக பரவிய வதந்திக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பதிலளித்துள்ளார். அயன் முகர்ஜி இயக்கத்தில் ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் NTR, கியாரா அத்வானி நடித்துள்ள ஹிந்தி படம் வார் 2 ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தின் ட்ரெய்லர் நேற்று ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் ஆகிய 3 மொழிகளில் வெளியானது. 24 மணி நேரத்திற்குள் அவை மொத்தமாக 50 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது.